எக்ஸாமுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. 5 நாளில் நம்ம எப்படி மேம் எல்லாத்தையும் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கத்துலேருந்து ஒவ்வொரு ஆள் என்ன கேட்குறாங்கன்னா, நான் செண்டம் போடுது மேம் என்ன பண்ணலாம், நான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் மேம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருக்காங்க. ஓகே பசங்களா, உங்களுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரியா. செண்டம் போடுறதுக்கான வழியை நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வழியும் நான் சொல்கிறேன். ஓகேவா. பகுதி 1 வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா 1 மார்க் கேட்பாங்கப்பா. 1 மார்க்கில் நான் ஜஸ்ட் பாஸ் ஆகணும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பேக்கில் உள்ள 1 மார்க் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் உள்ள 1 மார்க் எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே போதும். 8 கேள்விகள் அதுலேருந்து கேட்டுருவாங்க சரியா. ஓகே, நான் வந்து ஃபுல் மார்க் நான் செண்டம் போடணும் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த சொற்பொருள்லாம் இருக்குல்லப்பா, அந்த லெசனில் உள்ள சொற்பொருள், அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே படிச்சுக்கணும்ப்பா. அப்படி படித்தா அந்த 15 கேள்விகளை நம்ம அட்டன் பண்ணிடலாம் சரியா. ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 8 கேள்விகள் அட்டன் பண்ண முடியும். செண்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7 கேள்விகள் அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 2 பகுதி 2ல் வந்து 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்கப்பா. பிரிவு 1 பிரிவு 2. பிரிவு 1ல் வந்து 4 கேள்விகள் அட்டன் பண்ணும் சரியா. 2 மார்க் கொஸ்டின். அந்த 4 கேள்விகளில் திருக்குறளும் விடைக்கேற்ற வினா. ஓகே, திருக்குறள் விடைக்கேற்ற வினா இது 2 படிச்சிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக வந்து 2 கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 கேள்விகள் அட்டன் பண்ணலாம். 2 × 2 4 மார்க் சரியா. நான் வந்து செண்டம் எடுக்கணும் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்பார்ட்டண்டாக இருக்கும்லப்பா முக்கிய கேள்விகள், அந்த முக்கிய கேள்விகள் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோக்கள்ல போடுவேன். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பிரிவு 2. பிரிவு 2ல் 5 கேள்விகள் கேட்பாங்கப்பா. அந்த 5 கேள்விகள், அதாவது மொத்தம் 7 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம 5 கேள்விகள் அட்டன் பண்ணணும். அந்த 5 கேள்விகளுக்கு 2 கேள்விகள் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க கலைச்சொல்லையும் பகுபத உறுப்பிலக்கணமும் படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். அதில் 2 கேள்விகள் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். கலைச்சொற்கள் மொத்தமாகவே வந்து ஒவ்வொரு புக் பேக்லையும் வந்து ஒரு 5 கேள்விகள், மொத்தம் 35லேருந்து 40 கேள்வி கிட்ட தான் இருக்கும் சரியா. பகுபத உறுப்பிலக்கணம் ஒவ்வொரு செய்யுள்ள உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாத்தையும் எது படித்தாலே போதும். இதுக்கெல்லாம் தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன் சரியா. இதுவே நான் செண்டம் எடுக்கணும் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க மொழித்திறன் பயிற்சியும் சேர்த்து படிச்சுக்கோங்கப்பா. மொழித்திறன் பயிற்சியிலேருந்து அதிகமாக இதில் கேட்பாங்க சரியா. அப்போ 5 கேள்விகளுமே அட்டன் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பகுதி 3. பகுதி 3ல் பாருங்க பிரிவு 1. பிரிவு 1ல் 2 கேள்விகள் அட்டன் பண்ணோம். 3 மார்க் கொஸ்டின்ப்பா. அந்த கொஸ்டின்ல பத்தியை பார்த்து விடையளிக்க, அதுலேயும் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்தே கொஸ்டின் கேட்டு அதில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து இது பண்ணிடலாம். ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது பண்ணிக்கலாம். ஓகேவா. பத்தியை பார்த்து விடையளிக்க அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின். நான் வந்து செண்டம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுமா, அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சிறுவினாக்கள்லாம் கொடுத்துருவேன்ப்பா. அந்த சிறுவினாக்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடிப்பிறலாமல் எழுதுக. இது வந்து மனப்பாட செயல்பா. மனப்பாட செயல் வந்து இது கட்டாய வினா. 34வது கொஸ்டின் கட்டாய வினா. திருக்குறள் அப்படிங்கிற 21வது கொஸ்டினும் கட்டாய வினா சரியா. இந்த 34வது கொஸ்டின் கட்டாய வினா வந்து விடையளிக்கணும்ப்பா. இது வந்து இருக்கிற செய்யுள் மனப்பாட செய்யுள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பிரிவு 2க்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கா, அந்த ஒரு கேள்விக்கு முக்கியமான வினாக்கள் இருக்கும்ல சிறுவினாக்கள், அது படிச்சா போதும். செண்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பேக்ல உள்ள முக்கியமான சிறுவினாக்கள் அது எல்லாமே நானே எடுக்கிறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பகுதி 3. பகுதி 3ல் வந்து 2 கேள்விகள் அட்டன் பண்ணோம். அந்த 2 கேள்வியுமே நானே சொல்லி தந்துடுறேன்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்லுவேன் சரியா. அணியும் அழகீட்டு வாய்ப்பாடு இது 2யும் படிச்சிங்கன்னா போதும். இது 2ல் 2 கேள்விகள் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. அது மூலியமா நமக்கு வந்து 6 மார்க் வந்து கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் நல்லா படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, செண்டம் போடணும்னு நினைச்சாலும் சரி, 2 பேருக்குமே இது போதும்பா. இந்த 2 கேள்விகள் அட்டன் பண்ணும். அணியும் அழகீட்டு வாய்ப்பாடும் படிச்சா மட்டுமே போதும் சரியா. பகுதி 4ல் வந்து கடிதம், கவிதை, படிவம் இது 3தையும் படிச்சிங்க அப்படின்னா 5 மார்க்கு. 3 கொஸ்டினுக்கு 15 மார்க். ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை மேம் நான் ஃபுல் மார்க் போடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இது 3ஓட சேர்த்துட்டு இதுக்கு மேலே இருக்கும்ல உரைநடை, அந்த உரைநடை கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து மொழிபெயர்க்க இதெல்லாம் இருக்குல்லப்பா, இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பகுதி 4 வந்து அட்டன் பண்ண முடியும் சரியா. இதில் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 கொஸ்டினுக்கு 15 மார்க் நமக்கு இது மூலியமாகவே பெற முடியும் சரியா. அதுக்கப்புறம் பகுதி 5. பகுதி 5ல் பார்த்தீங்கன்னா கட்டுரை மொத்தம் 3 கேள்விகள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேள்விக்கு 8 மார்க், 3 கேள்விக்கு 24 மார்க் சரியா. அதில் வந்து பகுதி 5க்கு வந்து கட்டுரை இருக்குல்ல, கட்டுரை அந்த ஒரு கட்டுரை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. கட்டுரை ஃபார்மேட்டுக்கு எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு கொஸ்டின் கட்டுரை அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் துணைப்பாடம் செண்டம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துணைப்பாடம், உரைநடை கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதில் செண்டமே போட்டுடலாம். ஓகேவா. அது செண்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துணைப்பாடத்தில் உள்ள நெடுவினாக்கள், அப்புறம் வந்து உரைநடையில் உள்ள நெடுவினாக்கள் இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து
அந்த பகுதி 5 வந்து அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறவங்க கட்டுரை மட்டும் படிச்சுட்டு போங்கப்பா, கண்டிப்பா வந்துடும். சரியா? அதுக்கடுத்து பாருங்கப்பா, பகுதி 1ல சொன்னேன் புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுதான்ப்பா கொடுத்துருப்பேன். ஓகே, இதை நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட 51 மார்க் வந்து இது மூலியமா வாங்க முடியும். ஜஸ்ட் இந்த டாபிக்ஸ் படிச்சா மட்டுமே போதும். சரியா? 51 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். இதுவே நான் செண்டம் போகணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி முக்கியமான சிறுவினா, குறுவினா, நெடுவினா இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா 100க்கு 100 மார்க் செண்டம் வந்து போட்டுடலாம். ஓகே, இதுல வந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டாபிக்ஸ் எனக்கு வேணும், எனக்கு எடுங்க மேம் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுங்கப்பா, எனக்கு இந்த டாபிக்ஸ் வேணும், எனக்கு எடுங்க மேம் சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை அப்டேட் பண்றேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.